வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் தழுதாழை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. இது வறண்ட பூமியிலும் தரிசு நிலங்களிலும் உஷ்ணமான பிரதேசங்களிலும் தானே வளரக்கூடிய சிறு மர இனமாகும். இதனுடைய உயரம் 6 மீட்டருக்கு மேலும் வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் நீள்வட்ட இலைகளாக எதிரடிக்கில் அமைந்திருக்கும். விளிம்புகளில் பற்கள் போன்ற அமைப்பை பெற்றிருக்கும். இலை கோணங்களில் சிறு இலைகளை கொண்டிருக்கும். இதன் பூக்கள் வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இது விதைகள் மூலமும் கட்டிங்ஸ் மூலமும் இனப்பெருக்கம் ஆகிறது. இதனுடைய தழை வேர் யாவும் மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. இதற்கு மாற்று பெயராக சர்க்காரி, சரபெண்டி, எச்சிற்றழும்பு, திருகுத்தாழை, பெரிமாதப்பூடு, முகலி, முடங்கல், வாட்டிப்பிடிப்பான், வாதமடக்கி என்றும் இன்னும் அநேக பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணம், இதன் இலையினால் பங்குவாதம் முதலிய 80 விதமான வாத நோயை குணப்படுத்தும். சிலோட்சும பீனிசம், புடை, கிரந்தி, ஆவிரித வாதங்கள், மந்த கபஸ்துரம், தேகத்தில் ஏற்படும் அனைத்து வித குடைச்சல்களும் நீங்கும். இதை வைத்திய முறையில் இப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதனுடைய இலைகளை கொண்டு வந்து சுத்தமான ஜலத்தில் போட்டு காய்ச்சி அந்த ஜலத்தை பொறுக்கக்கூடிய சூட்டில் தோள்பட்டை, முழங்கால், இடுப்பு, கீழ்கள் முதலிய இடங்களில் உண்டாகுகின்ற வலிக்கு தாரையாக விட்டு வர குணமாகும். மேலும் இந்த இலையுடன் வாதநாராயணன் இலையையும் நொச்சை இலையையும் சேர்த்து மேல் சொன்னது போன்று செய்து வர மிகவும் சிறப்பான குணத்தை உண்டாக்கும். தழுதாழை இலை, ஊமத்தன் இலை, நொச்சி இலை இம்மூன்றையும் சமநடையாக அம்மியில் வைத்து அரைத்து ஒரு அகலமான கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பில் வைத்து அரைத்த விழுதை அதனில் போட்டு களிபோல் கிளறி இறக்கி அதனுடன் பொரித்த வெங்காரம் போட்டு பிசறி கீழ்கணுக்களில் உண்டாகும் வீக்கம், வலி, பிடிப்பு இவைகளுக்கு வைத்து கட்ட குணமாகும். தழுதாழை இலை, நொச்சி இலை சம பாகமாக எடுத்து அரைத்து ஒரு இரும்பு வாணலியில் அடுப்பில் ஏற்றி 1/2 லிட்டர் வேப்பெண்ணெயை விட்டு கொதிக்க வைத்து அரைத்த விழுதை அவ்வெண்ணெயில் போட்டு சிறு தீயாக எரியவிட்டு நீர் சுண்டியதும் இறக்கி ஆறவிட்டு இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, முடக்கு வலி, வீக்கம் இவைகளுக்கு இரவில் தடவி காலையில் குளிக்க படிப்படியாக பூரண குணம் காணும். இந்த தழுதாழையின் வேரை கொஞ்சம் கொண்டு வந்து சுத்தப்படுத்தி அதனுடன் 5 மிளகு, 2 பல் பூண்டு சேர்த்து இடித்து அதை கொதிநீராக்கி கஷாயமாக செய்து காலை மாலை என்று 50 மில்லி வீதம் அருந்தி வர உடலில் உள்ள வாயுவை வெளிப்படுத்தும். அண்ட வாய்வு என்று சொல்லக்கூடிய விரை வீக்கத்தினால் வரக்கூடிய வாய்வு மேலும் பல வாய்வுகளை வெளியாக்கும். இந்த தழுதாழையின் வேரை கொஞ்சம் கொண்டு வந்து சுத்தம் செய்து நன்றாக இடித்து கொதிநீரில் இட்டு கஷாயம் போல் செய்து அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு கூட்டி காலை மாலை என்று 50 மில்லி வீதம் அருந்தி வர சிறுநீர் வெளியேறுவது சீராகிறது. சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சல், சிறுநீர் தொற்று, சிறுநீரில் சிவந்து காணுதல் போன்றவைகள் யாவும் குணமாகும். வாதமடக்கி என்ற பெயர் கொண்ட இந்த தழுதாழையானது விரைவாதம், விரை வீக்கம், நரித்தலை, மூட்டுவாதம், முகவாதம், முடக்குவாதம் போன்ற
எண்ணற்ற வாதங்களை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இந்த தழுதாழை மூலிகையும் வாத நாராயணன் மூலிகையும் ஒரே விதமான செயல்கள், அதாவது 80 விதமான வாத நோயை தீர்ப்பதினால் தழுதாழையை வீட்டில் வைத்து வளர்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.